அடுத்த தலைப்பாக நாங்கள் பார்க்க போகிறது நபித்தோழர்களின் தஃப்சீர் துறை பணிகள். இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துட்டு வந்தால் என்ன எழுதணும், எப்படி எழுதணும், மைண்ட் மேப்பில் தந்துட்டேன். அந்த மைண்ட் மேப்பை உங்களோட தலைக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. அதைத்தான் நீங்கள் எழுதுறது. அதை விரிவாக்கி எழுதினா சரி. அதில் விளக்கம் என்ன, அதைத்தான் இப்போ சொல்ல போகிறோம். நல்லா கேளுங்க. முதலாவது, இந்த நபித்தோழர்கள் இருக்காங்க தானே, இவங்க மக்களுக்கு தஃப்சீர் பண்ணினாங்க, ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த விளக்கங்கள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆதி லபுஹாக்கு நான் ஒரு தஃப்சீர் சொல்லியிருந்தேன். அது நான் ஒரு பயானில் கேட்டது தான். இப்படி தான் தஃப்சீர்கள் இருக்கும். இப்போ நான் இன்னொரு தஃப்சீர் சொல்கிறேனே, கொஞ்சம் நல்லா அதை கேட்டு பாருங்கள். என்ன அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது லைபுன், ஒரு விளையாட்டாகும், லஹ்வுன், இது ஒரு வீண் வேடிக்கையாகும், ஜீனத்துன், இது ஒரு அலங்காரமாகும். அதே போல அல்லாஹ் சொல்றான், தஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு இடையில் பெருமை அடிக்கக்கூடிய ஒன்றாகும், தகாசுருன் ஃபில் அம்வால், உங்களுக்கு இடையில் பொருளாதாரத்தை ஒருவருக்கொருவர் அதிகம் வேண்டும் என்று தேடக்கூடிய ஒன்றாகும். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை சொல்றான். சொல்லிட்டு முடிக்கிறான். எப்படின்னா, இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து மழை பெய்யுது, பூமியில பச்சை பசேலன பயிர்கள் முளைக்குது, காஃபிர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஒரு தரம் என்ன செய்யுது, அது மஞ்சளாகி குப்பை தொட்டிக்கு போகுதுன்னு சொல்கிறான். இதில் இருந்து நீங்கள் தஃப்சீர் புத்தகங்களில் தஃப்சீர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, மனிதன் வாழ்க்கை கடத்தை எடுத்து பாருங்கள். ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைகள் எதை விரும்பும்? விளையாட்டை விரும்பும். உண்மையான காரணம் அவனுக்கு வேணாம், விளையாட்டுக்காரன் தான் போதும். கொஞ்சம் வயசு போக போக எதை விரும்புவான்? வேடிக்கையை விரும்புவான். படம் பார்க்கணும், அது செய்யணும், இது செய்யணும், அப்படி விரும்புவான். இன்னும் வயசு போக போய் என்ன செய்வான்? ஜீனத், கொஞ்சம் அலங்காரம் அரிக்கணும், அழகா அரிக்கணும், க்ரீம் போடணும், தொப்பி போடணும், இப்படி விரும்புவான். இன்னும் கொஞ்சம் காலம் போக போக அவர் எதை விரும்புவார்? தஃபாஹுர், நான் கொஞ்சம் மத்தாக்கள் மத்தியில் ஒரு கௌரவம் அறிக்கணும், பெருமையாக இருக்கணும், படிக்கணும், அப்படி ஒன்று விரும்புவான். இன்னும் கொஞ்சம் காலம் போனால் சொத்து சம்பாதிக்கணும், அப்படி இப்படி விரும்புவான். அப்போ உலக வாழ்க்கை இதுதான். அது அல்லாஹ் தஆலா அப்படி அழகான முறை சொல்லி காட்டுறான். இது எங்களுக்கு தமிழ் கருத்தை வாக்கிய விளங்குமா? தஃப்சீரில் தான் இதெல்லாமே இருக்குது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில் முடிக்கிறான். எப்படின்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் சொன்னான். அந்த உதாரணம் எதை சொல்ல வருது? இந்த உலக வாழ்க்கை அப்படித்தான். எந்த ஒரு பொருளும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு அழகாத்தான் இருக்கும், ஒரு பச்சை பசையிலான கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் அது காலப்போக்கில் மஞ்சள் ஆயிரும், அழிஞ்சிரும். இவ்வளோ தான் உலக வாழ்க்கை, இது ஏமாற்று அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அழகான முறை சொல்லி காட்டுறான். பாருங்க வில்லையே, நாங்கள் ஐஃபோன் சொல்லி கனவு காண்றோம். அந்த ஐஃபோனை வாங்கி கொஞ்ச நாள் பாய்ஞ்சிட்டு போகும்போது அது ஒரு அழுத்து போகுது, அது ஒரு மஞ்சள் ஆகுது. திரும்ப அதை குப்பத்துள்ள போட்டு அடுத்ததை வாங்குறோம். இப்படித்தானே. அது மட்டுமா, நாங்கள் ஒரு அழகான சட்டைன்னு சொல்லி உயிரை கொடுத்து அதை வாங்குறோம், போட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு அது மஞ்சள் ஆகுது, அது தேட்டி போகுது, அடுத்து இன்னொன்றுக்கு போகிறோம். அதே போல் சில படம் பார்ப்பாங்க, அவ்வளோ பிடிச்சிருக்கும். திரும்ப பார்க்கும்போது அது என்னடா அந்த மாதிரி போயிடும். ஆனால் படம் பார்க்குற ஹராம், சரியா, தெளிவான ஹராம், யாரும் பார்த்துடாதீங்க. அல்லாஹ் தஆலா கடுமையாக கோபப்படுவான். அதே போல் மியூசிக் கேட்குறது, ஒரு பாட்டு வரும், எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன செய்வாங்க? அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உலகத்தில் எல்லாமே அப்படித்தான். கொஞ்சம் காலத்தில் சலிச்சு போய்த்திரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மற்றா ஒன்று சொல்லி முடிக்கிறாங்க. உலக வாழ்க்கை இப்படித்தான். அவங்க ஏமாத்து மக்களே, ஏமாந்துடாதீங்க, அதெல்லாம் விட்டுட்டு பாக்கியாத்து சால் நல்ல அமல்களை செய்யுங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்போ எவ்வளோ அழகான விளக்கம் பாருங்கள். எனவே இந்த விளக்கம்லாம் தஃப்சீரில் தான் இருக்கும். இந்த தஃப்சீரை சஹாபாக்கள் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்கள் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு இந்த சஹாபாக்களோட தஃப்சீர். அப்போ அதில் தான் முதலாவது சஹாபாக்கள் கொடுத்த தஃப்சீரை நாங்கள் தஃப்சீர் பில் மஅசூர், தஃப்சீர் வில் மன்கூல் இப்படி அழைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இப்படி கேள்வி வரலாம், ஏன் தஃப்சீர் பில் மஅசூர்னா என்னென்னா, குர்ஆனுக்கு குர்ஆன் மூலம் ஹதீஸ் மூலமாக விளக்கம் கொடுக்குறதுக்கு நாங்கள் அப்படி சொல்லுவோம். என்ன தஃப்சீர் வில் மஅசூர் மன்கூல்னு சொல்லுவோம். அப்போ இப்படி தான் அவங்களோட தஃப்சீர்கள் இருந்துச்சு. அப்போ இது முதலாவது பாயிண்ட்ஸ். இரண்டாவது பாயிண்ட்ஸில் நீங்கள் எழுதுவீங்க என்னென்னா, இந்த தஃப்சீர் துறையில் நல்ல உச்சகட்டத்தில் இருந்தவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களாம் நல்ல தஃப்சீர் கொடுத்தாங்க. சரியா? இதை நீங்கள் அடுத்தது எழுதுவீங்க என்ன அப்படின்னா, இந்த இமாம் அபு ஹாக்கிம் நான் மைண்ட் மேப்பில் தந்திக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாருந்தா, சஹாபாக்கள் வணங்கின தஃப்சீர்கள் இருக்குதானே, இது மர்ஃபூ வகையை சார்ந்ததாகும்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? ஒன்றும் குழம்ப தேவையில்லை, பின்னால் டீட்டெயிலாக படிப்போம் அடுத்தடுத்த யூனிட்டுகளில். மர்ஃபூன்னா என்னென்னா, சஹாபாக்கள் தான் சொல்லுவாங்க, ஆனால் அது நபி அவங்கள்ட்ட கேட்டதாக இருக்கும். ஆனால் நபி அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க, ஆனால் அது நபி அவங்களோட வாயால் கேட்டதாக இருக்கும். அப்போ சஹாபாக்களோட தஃப்சீர் நபி அவங்க தஃப்சீர் பண்ண மாதிரித்தான் அப்படின்னு இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. சரியா? அடுத்தது அதே போல் சர்க்கசி ரஹ்மஹுல்லா அவர் சொல்கிறார். எப்படின்னா, உண்மையிலே குர்ஆனுக்கு 2 வகையில் விளக்கம் கொடுக்கலாம். முதலாவது வகை எப்படி? அதாவது குர்ஆனுக்கு குர்ஆன் வசனத்தை கொண்டு விளக்கம் கொடுக்கலாம். 2வது வகை என்ன? குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு விளக்கம் கொடுக்கலாம்.
இதுல சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது வகையை நல்லா பயன்படுத்தினாங்க, இதனாலதான் அவங்க முக்கியத்துவம் பெறாங்கன்னு இமாம் ஜர்கசி சொல்றாரு. இதுல அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. என்ன புத்தகம் தெரியுமா? அல் ஃபுர்கான் ஃபி உலூமில் குர்ஆன் ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல ஒரு 6-7 விஷயங்களை சொல்றாரு. இது எங்களுக்கு முக்கியமான விஷயம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துட்டு, நபித்தோழர்களின் தஃப்சீர் துறை பங்களிப்பு. அப்ப ஆரம்பத்தில் என்ன எழுதுவீங்க? இவங்களோட தஃப்சீர்கள் தஃப்சீர் பில் மன்கூல், தஃப்சீர் பில் மஅதூர் என அழைக்கப்பட்டது. அந்த விஷயங்களை எழுதுவீங்க. எழுதிட்டு அடுத்தது இதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமா இருந்தாங்க, அந்த விஷயத்தை எழுதுவீங்க. அடுத்தது என்ன செய்வீங்கன்னா, இமாம் ஹாக்கிம் வந்து மர்ஃபூன்னு சொல்றாரு, அந்த விஷயத்தை எழுதுவீங்க. அடுத்தது ஜர்கசி என்ன சொல்றாரு, அந்த 5 விஷயங்களும் என்ன அதை எழுதுவீங்க. அழகா மைண்ட் மேப்லாம் தந்திருக்கிறேன். என்ன முதலாவது என்னண்டா, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்கண்டா, சரியா, விளங்க முடியாத வசனங்களுக்கு மட்டுமே விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது நபித்தோழர்கள் குர்ஆன்ல இருக்கிற எல்லா வசனங்களையும் தஃப்சீர் கொடுக்கல. இப்போ இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் தஃப்சீர் எழுதிக்கிறாரு. இப்படி எந்த சஹாபியும் செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு எதெல்லாம் விளங்க கஷ்டமா இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் விளக்கம் கொடுப்பாங்க. ஓவரா இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்க மாட்டாங்க. விளங்க முடியாத விஷயத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுப்பாங்க. சரியா? இப்போ உதாரணமாக சொல்ல போனால், உங்களோட கிளாஸ் ரூம் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் முதலாம் நாள் வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே எடுக்கிற பிள்ளைகள் கெட்டிக்காராக. இப்போ அங்கே இருக்கிற சார் எல்லாத்தையுமே விளங்கப்படுத்துவாரா? சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துவார், எல்லாத்தையும் விளங்கப்படுத்துவாரா? இல்லை. அவர் பிள்ளைகளுக்கு விளங்காத மட்டும் விளங்கப்படுது, மற்ற நோமலை படிச்சு தந்துட்டு போவார். ஏன்? பிள்ளைகளாவது விளங்கிடும் டக்குன்னு, ஏன்னா கெட்டிக்காராக. இது அங்கே நடந்துச்சு. சஹாபாக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டாங்கலாம் கெட்டிக்காரார்கள். எனவே சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கல. அவங்களுக்கு குர்ஆன்ல எது கஷ்டமானதோ, விளங்க கஷ்டமானதோ அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்தாங்க. சரியா? அப்ப இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 2வது பாயிண்ட்ஸ் அவர் அந்த ஜமஸ்கரி என்ன சொல்றாரு, சர்கசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த விளங்க முடியாத விஷயங்கள் இருக்கு தானே, இது கொஞ்சம் நயர்ந்துச்சு. மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது விளங்கும் அழகா. ஆனா விளங்க முடியாத விஷயங்கள் கொஞ்சம் தான் இருந்தது. அதுக்கு தான் சஹாபாக்களை விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு 2வது கொண்டு வராரு. 3வது என்ன கொண்டு வராங்கண்டா, பாருங்க, ஒரு ஓர்டர் வருது லேசா பாடமாக்கல. சஹாபாக்களுக்கு கூட எல்லாத்தையும் கேட்க வேண்டிய தேவை ஏற்படல. ஏண்டா குர்ஆன் இறங்கும் போதே அவங்களுக்கு விளங்கிடும். இது இறங்குற பின்னணி அவங்களுக்கு தெரியும், இதுல பொருள் அவங்களுக்கு தெரியும், அரபு மொழி தூய மொழியில தெரியும். எனவே அது இறங்கும் போதே இது இதைத்தான் சொல்ல வருது அப்படின்னு அவங்க லேசா புரிஞ்சு கொண்டுருவாங்க. ஓவரா தெரியாத மட்டும்தான் போய் சஹாபாக்களை கேட்பாங்க. அப்ப ஃபெஸ்ட்டுக்கு அவங்க எல்லாத்தையும் வந்து சஹாபாக்கள் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தவும் இல்லை. 2வது அப்படி விளங்காத வசனம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. 3வது சஹாபாக்கள் எல்லாத்தையும் கேட்கவும் இல்லை. அப்ப இந்த 3 போயிடுச்சுனால ஓடுற பாடம் பாருங்க. 4வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் மத்தியில இந்த கருத்து வேறுபாடு, ஷரிய சட்ட விதிகள் அதெல்லாம் இருக்கவும் இல்லை. பெரும்பாலும் அவங்க சில கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா பெரும்பாலும் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. எனவே அவங்களோட ஒரு தஃப்சீர்களுக்கு இந்த முரண்பாடும் இருக்குல்ல, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. இது 4வது இவங்களோட பண்பாக இருந்துச்சு. 5வது விஷயம் என்னன்னா, நபித்தோழர்களோட தஃப்சீர்களோட தொகுக்கப்படல. நபித்தோழர்களோட காலத்துல ஒரு பெரிய தஃப்சீர் புத்தகமா இப்னு அப்பாஸ் புத்தகம் எழுதினாங்களா? யாருமே அப்படி எழுதல. அவங்க இதை ஹதீஸ்ல ஒரு பகுதியை தான் பார்த்தாங்க. அதாவது விளக்கம் கேட்டால் விளக்கம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். புத்தகமாவெல்லாம் எழுதல. ஆனா அலி ரலியோட கருத்து, அப்பாஸ் ரலியோட கருத்து மட்டும், இப்னு அப்பாஸ் கருத்து மட்டும் கொஞ்சமா எழுதப்பட்டிருந்துச்சு. மற்ற யாரையும் எழுதப்படல. அடுத்தது வந்து ஆனா இந்த அல் பைரூஸ் ஆபாதிங்கிறவர் இப்னு அப்பாஸ் ரலி அவங்களோட தஃப்சீர்களை தொகுத்திருந்தாரு. சரியா? கடைசி என்னண்டா, இந்த தஃப்சீர் வந்து ஹதீஸ் கலைஞர் அங்கம் வந்து காணப்பட்டுச்சு. எனவே நாங்கள் இப்போ சஹாபாக்களோட தஃப்சீர் இதையும் பார்த்துட்டோம். அடுத்து தாபீன்களுக்கு போவோம். இது நேற்றைய கிளாஸில் ரெக்கார்டாக இருக்குது. எல்லோரும் கட்டாயம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். நபித்தோழர்களின் காலம் வந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். அதில் இந்த நபித்தோழர்களுக்கு ஏன் தஃப்சீருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது பார்த்தோம். அவங்க 4 வழிமுறையை பயன்படுத்தி தஃப்சீருக்கு விளக்கம் கொடுத்தாங்க, அதை பார்த்தோம். நபியாவோட காலத்தில் நல்ல ஒரு தஃப்சீர்களை கொடுக்குற அந்த 9 பேர் சஹாபாக்கள் காலத்தில், அதை பார்த்தோம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேரை பார்த்தோம். அடுத்தது சஹாபாக்கள் அந்த பண்பு எப்படி இருந்துச்சு பார்த்தோம். கடைசியாக நபித்தோழர்கள் தஃப்சீருடைய பணிகள் அப்படின்ற ஒரு தலைப்பு ஒன்று எடுத்தோம். அதில் ஆரம்பத்தில் இவங்களோட தஃப்சீர் என்ன எப்படி அழைக்கப்பட்டுச்சு, யார் நல்ல ஃபேமஸாக இருந்தாங்க, அதில் இமாம் ஹாக்கிம் என்ன சொல்கிறாரு, ஜர்கசி என்ன சொல்கிறாரு, அவரை புத்தகத்தில் நபித்தோழர் தஃப்சீர் பண்புகள் 6 கொண்டு வர்றது அது என்னென்ன, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் மைண்ட் மேப்பும் தந்திருக்கிறேன். 7 அளவு கொஞ்சம் எளிமையாக விளங்கப்படுத்துகிறேன். இன்னும் என்னால் எளிமையாக விளங்கப்படுத்துகிறேன். எனக்கு கட்டாயம் கேளுங்க. நான் இதில் வீடியோ ரெக்கார்ட் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்புறேன், பாருங்கள்.